சிவராத்திரிக்கு முதல் கால பூஜைக்கு சக்கரை பொங்கல் செய்ய முடியலன்னா அதுக்கு பதிலா ஜீரான்னு சொல்ற இந்த கோதுமை மாவு அல்வாவை நைவேத்தியமா படைக்கலாம். செய்யறதும் ரொம்ப சுலபம், ரொம்பவும் டைம் எடுத்துக்காது. ஒரு 10-15 நிமிஷத்துலயே செஞ்சிடலாம். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அது ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு தனியா எடுத்து வச்சிருங்க. பாகுபதம் தேவையில்லை. பாத்திரம் சூடு பண்ணி 1/4 கப்பு நெய் சேர்த்து அதுல 1 கப்பு கோதுமை மாவை பச்சை வாசனை போக நல்லா வாசம் வர வறுத்துக்கலாம். 4-5 நிமிஷம் வரைக்குமாவது நல்லா வறுத்துட்டு நம்ம காய்ச்சி வச்ச அந்த வெல்லத்தை சூடு ஆறதுக்கு முன்னாடியே இந்த கோதுமை மாவோட சேர்த்து துளி உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா மாவு வெந்து பூ போல வரும். கடாயில ஒட்டாத அந்த அல்வா பதம் வர வரைக்கும் கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. கரண்டில ஒட்டாத அந்த அல்வா பதம் வந்ததும் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, நெய், ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணா சிவராத்திரிக்கு முதல் கால பூஜைக்கு பிரசாதம் ரெடி. அதிகபட்சமே 1/4 மணி நேரம் தான் ஆகும் இதை செய்யறதுக்கு. கரண்டில ஒட்டாத ரொம்பவே சாஃப்டான ஜீரான்னு சொல்ற இந்த கோதுமை மாவு அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டைம் எடுத்துக்காம சுலபமா செய்யற ஸ்வீட்டு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.